யார்கிட்டயும் பேசாம, பழகாம, தனிமையா இருக்க வாழ்க்கை கொடுமையானதா தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் வந்துட்டு அதனால தான் ஹியூமன்ஸ் எல்லாரையும் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உண்மையானவங்களா இருக்காங்கன்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்மகிட்ட ஃபேக்கா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். கலீக்ஸா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம். அவங்கள யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்கள நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். நம்ம பிரெயின் பாசிட்டிவா இருக்கும்போது, நம்மளுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி அவங்க ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மள வந்துட்டு ரொம்ப பேடா, ரொம்ப லோவா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம ஹாப்பியா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வருவோம். ஆனா வந்துட்டு அவங்க அந்த டைம்ல வேற எதையாவது பத்தி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த பத்தி பேசி, நம்மள பத்தியோ, நம்மளுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த பத்தி அவங்க அப்படியே டோட்டலா மாத்தி வேற ஏதேதோ பேச ஆரம்பிச்சுருவாங்க. வீட்ல நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வெளியில நடக்கிறது. வேற எதையாவது பேசி நம்மள வந்து அந்த டைம் நம்மளோட அந்த ஒரு ஹாப்பியான அந்த மொமெண்ட்ட வந்துட்டு டோட்டலா ஆஃப் பண்ணி, நம்மள ஒரு பேடா, ரொம்ப லோவா, ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது வந்து நம்பர் 1 சைன். நம்பர் 2 சைன் ஃபேக் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நம்ம கூட அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆன்கோயிங் காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கே தெரியாது. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாம். இப்ப பெண்களுக்குன்னு எடுத்துட்டா ஒரு சின்ன ஹேர் கிளிப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத விட அதே மாரி வாங்கணும். இல்ல அத விட பெட்டரா வாங்கணும். ஒரு டாய் உங்க பையனுக்கு வாங்கி குடுக்குறீங்க. அதே மாரி என்னோட பையனுக்கும் வாங்கணும். இந்த மாரி எல்லாத்துக்கும் ஒரு காம்படிஷன். அது வந்துட்டு இல்லன்னா நம்மள விட அது பெட்டரா தான் பண்ணணும். அது வாங்குனது மட்டும் இல்லாம, உங்கள விட நான் பெட்டரா வச்சிருக்கேன். அப்படிங்கிறது நம்மகிட்ட சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே ரொம்ப எதார்த்தமா நடக்கிற மாரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இட்ஸ் அ வெரி பிக் சைன். ஸோ 3 சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட எப்பவுமே சீக்ரெட்டா ஒரு ஜெல்லசி அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம். ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போறோம். புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு போறோம். இது என்ன நல்லாவே இல்ல அப்படிங்கிறது. அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் இந்த ட்ரெஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸ நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம்னு. பட் இல்ல, வேண்டாம். இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள வாங்கவே விட மாட்டாங்க. இல்லன்னா வந்துட்டு நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் அது நல்லா இல்ல அப்படிம்பாங்க. இது ட்ரெஸ் மட்டும் இல்ல. நெறைய விஷயங்கள்ல சொல்றோம். ஒரு படிப்பு விஷயத்துல சொல்லலாம். எல்லாத்துக்கும் நம்ம மேல இருக்க ஒரு ஜெல்லசினால, நம்ம பண்ற ஒரு விஷயத்துல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. அது நல்லா இல்லன்னு அப்படிங்கிற வார்த்தைய குறிப்பா சொல்றது நடக்கும். அடுத்தது, நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. இது வந்து உங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலமா தெரிய வரும். உங்களோட வேற ஃப்ரெண்ட் மூலமாவோ, இல்ல வந்துட்டு ஒரு கலீக் மூலமா, இல்ல நெய்பர் மூலமா, இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் மூலமா, நீங்க இந்த மாரி எதர்ச்சியா நீங்க இந்த மாரி பண்ணீங்களாமே சொன்னாங்க அவங்க அப்படின்னு தெரிய வரும். சரி ஏதோ எதர்ச்சியா தெரியாம சொல்லிட்டாங்களோன்னு அந்த நிமிஷம் நம்ம அத ரொம்ப பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டோம். இட்ஸ் ஆல்சோ வார்னிங் சைன். ஸோ நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளுக்கு நேரா அவங்களுக்கு பேச முடியணும். அப்பதான் அது வந்து ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப், உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம முகத்துக்கு நேரா சொன்னா நம்ம மாத்திப்போம். பட் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுறது, பண்றது தப்பு. அடுத்தது எந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சாலும் நம்மள டக்குன்னு விட்டு குடுத்துருவாங்க. இது வந்துட்டு ஆஃபீஸ்ல எனக்கு நடந்திருக்கு. இந்த மாரியான ஒரு விஷயம். நான் ரொம்ப நல்ல ஒரு என்னோட மென்டார், ஒரு வெல் விஷர் நெனச்சபோது, ஒரு பிரச்சனைங்கும்போது என் பக்கத்துல இல்ல. டக்குன்னு என்ன விட்டு குடுத்துட்டு, ஆமாமா, அந்த பொண்ணு அப்படிதான். அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தே ஆர் நாட் அவர் வெல் விஷர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு பெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு இன்டைரக்ட்டா இன்சல்ட் பண்ணுவாங்க. இத வந்து பாசிவ் அக்ரெசிவ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து நம்மள இன்சல்ட் பண்றாங்கன்னே தெரியாது. நம்மகிட்ட நெறைய குட் குவாலிட்டீஸ் இருக்கும். எல்லார்கிட்டயுமே குட் குவாலிட்டி, பேட் குவாலிட்டி 2மே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்ட நம்மளுக்கு அத நம்ம ஒரு மைனஸா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அத கரெக்ட்டா நக்கலா ஒருத்தவங்க முன்னாடியே அத சொல்லி காமிச்சு, ஆனா அத ஜோவியலா சொல்லுவாங்க. ரொம்ப சிரிப்போட சொல்லிட்டு, நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். சரி விடு, நான் சும்மா தான் சொன்னேன். இதுக்கு போய் நீ கோச்சுக்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி அது சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா அத மாத்திடுவாங்க. அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவங்களுக்கு எப்போ நம்ம தேவையோ, அப்ப நம்மள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு ஒர்க் முடிக்கணுமா? நம்மள வந்து அப்போ ரொம்ப பெருமையா பேசுவாங்க. "நீ இல்ல, நீ தான் பண்ண முடியும். உன்ன விட்டா வேற யார் பண்ண முடியும்? இந்த மாரி வேலைலாம் உனக்கு மட்டும் தான் வரும்."
அப்படிம்பாங்க. நம்மளும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வோம். ஆனா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மள வந்துட்டு ஒரு கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை நடந்ததா அந்த இடத்துல காட்டிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பண்ணதாவும் பேர் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கலாம் சில இடங்கள்ல. பட் அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போங்கிறத அவங்க அதோட மறந்துடுவாங்க. அதை ஒரு ஹெல்ப் வந்து ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு என்னைக்காவது ஹெல்ப் தேவைப்படும். அன்னைக்கு வந்துட்டு இல்ல, எனக்கு வந்து இது வேற வேலை இருக்கு, என்னால இன்னைக்கு வந்து டைம் இல்லை, ஏதாவது ஒரு ரீசனுக்கா பஞ்சம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க முன்னாடி வரவே மாட்டாங்க. பட் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா, ஒரு ட்ரூ ரிலேஷனா இருந்தா ஏதாவது ஒரு வகையில என்னால முடியல அப்படின்னாலும் வேற ஏதாவது மூலமா அது ஒரு சின்ன ஹெல்ப்பாவது கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலமா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, பண்ணுவாங்க. பட் இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹெல்ப் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. நம்ம மேல ரொம்ப லிட்டில் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டாங்க. they are always full of themselves. அவங்கள பத்தி மட்டுமே தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகம் அவங்கள சுத்தி தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாலும் அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு சோகம், அதை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அவங்க இது என்ன இது, உனக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையா, எனக்கு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட், ஒரு மென்டாலிட்டியோட இருப்பாங்க இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எல்லாத்துக்கும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஆனா நீ தான் அந்த தப்பு பண்ணியிருப்ப, உனக்கு தான் இந்த மாதிரி கோவம் வந்திருக்கோ, நீ தான் பேசியிருப்பன்னு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சு, அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டிப்பா எப்பவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளை பத்தி நம்மள சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், இல்ல அந்த மாதிரி அவங்க கிடையாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட். ஸோ என்ன உண்மையான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான். நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, ஹேரு, நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம கேரக்டர் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, எந்த எக்ஸப்ஷனும் இல்லாமல் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒருத்தவங்க தான் நம்மளோட ரியல் ஃப்ரெண்ட், ரியல் ரிலேஷன்ஷிப். நம்மளை பார்த்து என்றைக்கும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ளாஸையும் வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, நம்மளை வந்துட்டு எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியல் ஃப்ரெண்டை, ரியல் ரிலேஷன்ஷிப்பை என்றைக்குமே லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 10 பாயிண்டில் இருக்கிற மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ரிலேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட. நான் பண்ணுற ஒரு 2 விஷயம், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னா, என்னை பற்றி அதிகமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஓவர் ஷேரிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன்னா இந்த கார் வாங்கி அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வேணா சொல்லலாம், ஓகே. பட் நான் அந்த ப்ராசஸில் இருக்கும் போது அதை நான் சொல்ல மாட்டேன். அண்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாய் பை, ஏன்னா பேசாமல் இருக்க முடியாது, நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வாங்க போங்க அதில் நிறுத்திக்கலாம். இல்லை அதுவும் பிரச்சனையாக இருக்குன்னா அதையும் நிறுத்திக்கிறது, எந்த தப்பும் இல்லை. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க பாசிட்டிவாக இருக்கும் போது நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பீப்புளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பெட்டர். அவங்க கூட சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வீடியோ ஏதாவது விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.